ஹலோ எவ்ரி ஒன், ஒரு ஹெல்த் ட்ரிங்க் ரெசிபி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இது வந்து வெயிட் லாஸ்க்கும் ஹெல்ப் பண்ணுது, வெயிட் கெயினுக்கும் ஹெல்ப் பண்ணுது. இப்போ பார்த்தீங்கன்னா டயட்டில் மோஸ்ட்லி எல்லோரும் இது இன்க்ளூட் பண்ணுறாங்க. ரொம்ப நல்லதும் கூட, ஈஸியாகவும் செய்யலாம். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு 10 பாதாம் எடுத்துக்கிறேன், 10லேருந்து 13 பாதாம், 7 முந்திரி பருப்பு எடுத்துக்கலாம். இது வந்து நான் முழு முந்திரி தான் அதில் ஆட் பண்ணுறேன். ஒரு 7 முந்திரி போட்டுக்கிறேன். இதோட பார்த்தீங்கன்னா 3 வால்நட், அக்ரூட் வால்நட் எது வேணால் சொல்லலாம். இது ஒரு 3 எடுத்துக்கிறேன். அப்புறம் 1.5 டீஸ்பூன் வந்து சன்ஃப்ளவர் சீட்ஸு, 2 டீஸ்பூன் வந்து பம்கின் சீட்ஸ் போட்டுக்கிறேன். இதெல்லாம் உங்களுக்கு சூப்பர் மார்க்கெட்டில் கிடைக்கும். இது நான் வந்து எங்கே வாங்கினன்றதுன்னு உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் நான் அப்லோட் பண்ணுறேன். ஸோ எப்படி இதை பார்த்து வாங்கலான்றதை பற்றி நான் சொல்கிறேன். ஒரு 4 ட்ரை அத்தி எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் 5 பேரிச்சம்பழம் சீடு இல்லாதது, ஒரு 20 திராட்சை, காஞ்ச திராட்சை, நார்மல் கிரேப்ஸும் பிளாக் கலர் ரெண்டுமே சேர்த்து வந்து 20 எடுத்துக்கலாம். இதோட நான் வந்து 1.5 டம்ளர் தண்ணி சேர்த்து நைட்டு ஃபுல்லாக இதை வந்து நான் ஊற வைக்க போகிறேன். நீங்கள் காலையில் சீக்கிரமாக எழுந்துக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் வெளியிலேயே ஊற வச்சுக்கலாம். இல்லை நான் லேட்டாக எழுந்துப்பேன்னும் போது ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க. ஏன் அப்படின்னா லேட்டாக எழுந்துக்கும் போது அது கொஞ்சம் புளிப்பு ஸ்மெல் வந்துடும். அது வராமல் இருக்கிறதுக்காக ஃப்ரிட்ஜில் வச்சா கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஸோ இதை நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து நம்ம வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இது ஒரு நாள் நைட் ஃபுல்லாக ஊற வைக்கிறதுல தான் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. இது எனக்கு தெரிஞ்சு நான் நிறைய இடத்துல கேள்விப்பட்டேன், அதனால் நான் இதை ட்ரை பண்ணி பார்த்தேன். இப்போ இதை நம்ம நெக்ஸ்ட் டே மார்னிங் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா எல்லா ட்ரை ஃப்ரூட்ஸும் நட்ஸும் நல்லா ஊறி இருக்குது. இது உங்களுக்கு வேணுன்ற ட்ரை ஃப்ரூட்ஸ் நீங்கள் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கலாம், அது உங்களோட சாய்ஸ் தான். இப்போ இதை வந்து ஊற வச்ச தண்ணியோட நான் அதை பிளெண்டரில் போட்டுக்கிறேன். பிளெண்டரில் போட்டு இது நல்லா பிளெண்ட் பண்ணிக்கணும். நல்லா ஸ்மூதியாக இதை பண்ணணும். நம்ம இதோட 2 ரெட் பனானா ஆட் பண்ணுறேன், செவ்வாழை பழம். உங்களுக்கு என்ன பனானா வேணுமோ ஆட் பண்ணிக்கலாம், பட் இது கொஞ்சம் பெனிஃபிட்ஸ் அதிகன்றதுனால நான் இதை சூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ இது நல்லா பிளெண்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு பார்க்க எந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். கன்சிஸ்டன்சியை அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு வேணும்னா எக்ஸ்ட்ரா வாட்டர் ஆர் மில்க் ஆட் பண்ணிக்கலாம். எனக்கு இது கரெக்டாக இருந்துச்சு. இது எங்கள் 3 பேருக்காக போட்டிருக்கேன். நானும் என் பாப்பா, என் ஹஸ்பண்ட் குடிப்பாங்க. ஸோ பாப்பாவுக்கு நான் எப்படியோ கொஞ்சம் குவான்டிட்டி தான் கொடுக்க போகிறேன். ஸோ இந்த அளவு எனக்கு கரெக்டாக இருந்துச்சு. உங்களோட ரெக்குவயர்மெண்ட் பொறுத்து நீங்கள் எக்ஸ்ட்ராவாக கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் நட்ஸ் எல்லாம். இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து நம்மளுக்கு மார்னிங்கில் குடிக்கிறோம் அப்படின்னா இந்த மெத்தடில் குடித்தோம் அப்படின்னா வெயிட் லாஸ்க்கு ஹெல்ப் பண்ணும். வெயிட் லாஸ் பண்ணுறவங்களுக்கு, வெயிட் கெயின் பண்ணுறவங்களுக்கு நைட்டில் குடிச்சிட்டு தூங்கினீங்கன்னா வெயிட் கெயினுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும். இப்போ இதில் வந்து ஹனி, சுகர் எதுவுமே நான் ஆட் பண்ணலை. குழந்தைக்கு கொடுக்கும்போது மட்டும் ஒரு ஸ்பூன் ஹனி ஆர் சுகர், நாட்டு சக்கரை ஆட் பண்ணிப்பேன். ஒயிட் சுகர் போடாதீங்க, ஏன்னா குழந்தைங்களுக்கு வந்து இந்த டேஸ்ட்டு பிடிக்கணும். ஸோ அதை வந்து குடிக்கிறதுக்காக நம்ம கொஞ்சம் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி கொடுத்தா கொஞ்சம் நம்மளுக்கு நல்லாயிருக்கும். பட் பெரியவங்க குடிக்கும்போது அவாய்ட் பண்ணுறது நல்லது, ஏன்னா இது நம்ம ஹெல்த் பெனிஃபிட்ஸ் அதிகமாக இருக்குது. ஸோ ஸ்பாயில் பண்ண வேண்டாம். ஸோ இதை ட்ரை பண்ணி பாருங்கள். See you at next video.